ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வினோத். ஒரு 4-5 டேஸாக ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கேன். ஹைதராபாத்தில் ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து அழிச்சிட்டு இருக்காங்க, ஒரு 400 ஏக்கர் ஃபாரஸ்ட்டை. அது ஒரு லீக் ஒரு ஃபுட்டேஜ் வந்தது. அந்த ஃபுட்டேஜை வந்து நான் இப்போ போடுறேன். அது பார்த்தப்போ என்னால் நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால் பேசக்கூட முடியல. அந்த ஃபுட்டேஜை பாருங்க. நான் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஃபுட்டேஜை பார்த்தீங்களா? இந்த ஃபுட்டேஜை பார்த்தவங்களுக்கு தெரியும். அதில் அழுந்துட்டு இருக்கிறது ஒன்றும் நார்மலான எதுவுமே உயிர் இல்லாத ஒரு ஜீவன் இல்லை. ஒன்றுமே உயிர் உள்ள ஒரு ஜீவன். அதெல்லாம் அப்படியே மனசுல இருந்து அழுகுது. எங்க போறது, என்ன பண்றதுன்னு வழி இல்லாம கத்திட்டு இருக்கிறதுலாம் பீகாக்கோட சவுண்ட் எவ்வளவு கேட்குது பாருங்க. அது நம்மளோட நேஷனல் அனிமல். எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஸ்பீஷஸா அழிச்சிட்டு இருக்காங்க. மரம், செடி, கொடி, இது இல்லாம பறவைகள், தாவரங்கள் எல்லாமே அழிச்சிட்டு இருக்காங்க. அனிமல்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே. ஏன், எதுக்கு, அதுதானே கேக்குறீங்க. இது ஒரு கிட்டத்தட்ட சண்டே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. இந்த இடம் ஹைதராபாத்ல காஞ்சாகாச்சி பவுலி அப்படின்ற ஒரு இடத்துல 400 ஏக்கர் காடை வந்து அழிக்க சொல்லி கவர்மெண்ட் வந்து ரூல் போட்டிருக்காங்க. வேற யாரும் இல்லை, கவர்மெண்ட் வந்து. ஏன்னு கேட்டதுக்கு, அந்த இடத்துல ஐடி பார்க் வந்து கொண்டு வர போறாங்களாம். அந்த ஐடி பார்க் கொண்டு வரக்கூடாதுன்றதை எதிர்த்து யாரு போராடிட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஹைதராபாத் காலேஜ், சரிங்களா? யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் அப்படின்ற ஒரு காலேஜ் இருக்கு அந்த காட்டுக்கு பக்கமே. அது கவர்மெண்ட் காலேஜ் தான். அந்த காலேஜை சேர்ந்தவங்க, அந்த ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துல ஈடுபட்ட பசங்களுக்கு என்ன நிலைமை ஆச்சுன்னு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 53 பேர்த்த பொண்ணுங்க பசங்க பாராம எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது போலீஸ் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட வந்து 53 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டதுக்கு நிறைய பேர்த்த அரெஸ்ட் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட் மேல கை வச்சிருக்காங்க, பசங்களை அடிச்சிருக்காங்க, பொண்ணுங்களை முடிய பிடிச்சி இழுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த ஃபுட்டேஜ் பார்த்த அப்புறம் எனக்கு அதை முழுசா கூட பார்க்க முடியல. அந்த மயிலுங்கெல்லாம் கத்துற சவுண்டு கேட்கும் போதே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. கஷ்டப்படுத்தலாம். உங்களுக்கு ஒரு ஐடி பார்க் வரணும் அப்படின்றதுக்காக அங்கே வாழ்ந்துட்டு இருக்க எல்லாத்தையுமே அழிச்சுதான் அந்த ஐடி பார்க் கொண்டு வரணும்னா அப்படிப்பட்ட ஐடி பார்க்கே வேணாம் இல்லையா? அழிக்கிறது சாதாரணமா அழிச்சிட்டு போயிடுறீங்க எல்லாரும். பல வருஷமா அந்த இடத்துல எதுவுமே இல்லாததுனால தான் அந்த மயில், குயில், அனிமல்ஸ் எல்லாமே வந்து அங்க தங்கி இருக்கு. அது உங்களோட வீடு. அந்த வீட்டை விட்டு போக சொன்னா எங்கதான் போவோம்? அந்த இடத்த விட்டு அவங்க எங்கதான் போவாங்க சொல்லுங்க? இப்படிலாம் கஷ்டப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. இதை ஒரு மேல்முறையீட்டு பண்ணி இல்ல கோர்ட்டுல இந்த இஷ்யூ என்னன்ட்டு பார்த்து இதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. இது பிரச்சனை என்னன்னா, ஸ்டூடெண்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்குமே நடுவில் நடக்கிற பிரச்சனை மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு யாரு சப்போர்ட்டா இருக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என் சைட்ல இருந்து நான் சப்போர்ட் பண்றேன். எனக்கு விருப்பமே இல்லை அந்த காட்டை அழிக்கிறதுக்கு. அவங்க கத்துற சவுண்ட் எல்லாம் கேட்டு எனக்கு அப்படியே மனசே இல்லை. அப்படியே அந்த புல்டோசரை வச்சு அந்த காட்டையே அழிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட புல்டோசர் வந்திருக்கு. சண்டேல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஃப்ரைடே ஆயிடுச்சு. ஆனா ஸ்டில் இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. ஆனா இது என்ன பிரச்சனைனா, கவர்மெண்ட்டே எதிர்த்து நடக்கிற பிரச்சனை. அதுதான் பிரச்சனையே இல்லை. ஸோ எனக்கு யாருக்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. ஸ்டூடெண்டான நீங்களும் மக்களாக நாங்களும் தான் சப்போர்ட் பண்ணணும். இந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, போயிருக்கு. எல்லா பிரச்சனையும் என்ன பண்றோம், யூடியூப்ல பேசுறோம், பாக்குறீங்க, லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க. அந்த பிரச்சனை அப்படியே புஷ்னு போயிடும். அப்படியெல்லாம் விடாம பசங்க மேல கை வச்சிருக்காங்க. பசங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. யாருக்காக பசங்க நிக்கிறாங்க? கொஞ்சம் இந்த பிரச்சனை என்னன்ட்டு பார்த்து கொஞ்சம் எல்லாருமே இதை சால்வ் பண்றதுக்கோ இல்ல அடுத்த முதலீடு பண்றதுக்கோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இது இங்க மட்டும் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ஹைதராபாத்ல நடக்குதுன்னா நாளைக்கு நம்ம வீட்டு பக்கம் கூட நடக்கலாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? எதுவும் பிரச்சனை இல்லாம பாத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.